இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா ஸ்பீக்கர் ரிஸ்டோரேஷன் தான். இந்த ஸ்பீக்கர்ல பாத்தீங்கன்னா மேக்னெட் பிளஸ் மேக்னெட் பிளேட்டு எல்லாமே போயிடுச்சு, காயிலுமே போயிடுச்சு. இதுல நல்லா இருக்கிறது பாத்தீங்கன்னா ஃப்ரேமும் ஷீட்டும் மட்டும்தான். இதை வச்சு நம்ம இதை எப்படி ஃபர்ஸ்ட் ஒர்க் ஆயிருந்ததோ அதே மாதிரி ரீஸ்டோரேஷன் பண்ண போறோம். இதே மாதிரி கண்டென்ட்டுக்கு நம்ம சேனலை மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் இந்த மாதிரி ரீஸ்டோரேஷன் பிளஸ் எலக்ட்ரானிக் கண்டென்ட் பத்தி இருக்கு. மறக்காம அந்த வீடியோஸ்லாம் போய் ஃபுல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த வீடியோ பார்த்துட்டு அப்புறம் போய் அந்த வீடியோ பாருங்க. இந்த வீடியோவில் முடிஞ்ச அளவுக்கு புரியுற மாதிரி போட்டிருக்கேன். சப்போஸ் எதனா டவுட்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு அதில் கிளியர் பண்ணுறேன். இதில் ஃபஸ்ட் ஸ்டெப்புன்னு பார்த்தீங்கன்னா நல்லா க்ளீன் பண்ணிக்கணும். எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா கிளியராக க்ளீன் பண்ணிக்கணும். அப்போ தான் நீங்கள் அவுட்ஃபிட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேஸோ இந்த சாங் கேட்கும் போதோ எந்த ஒரு இறைச்சலும் இருக்காது. முடிஞ்ச அளவுக்கு நல்லா ஆசா விளையாடலாம் தேய்ச்சி புதுசு மாதிரி கூட நல்லா பளபளன்னு தேய்ச்சி அதுக்கப்புறமேட்டு பேஸ்ட் போட்டு ஒட்டினீங்கன்னா உங்களுக்கு நல்லா கிளியராக இருக்கும். அதே மாதிரி டஸ்ட் போகாத மாதிரி பார்த்துக்கோங்க. நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நல்லா தேய்ச்சி நல்லா பளபளன்னு ஆக்கி தான் இதை ரெடி பண்ணியிருக்கேன். நீங்களும் நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? அப்போ தான் அந்த அளவுக்கு நல்லா எஃபெக்டிவாக இருக்கும் ஸ்பீக்கர், நல்லா ஒர்க் ஆகும், லைஃபுமே வரும். டஸ்ட் இருந்துச்சுன்னா ஒரு மாதிரி ஏறையும், அப்புறம் ரிட்டன் நீங்கள் ஷீட்டில் வேறு மாற்றுற மாதிரி இருக்கும், காயில் போயிடும். இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் அடிக்கடிக்கு வரும். நல்லா ஆசா பிளேட்டை வச்சு இந்த மேக்னெட் பிளேட்டு ப்ளஸ் அந்த ஸ்பீக்கர் பிளேட்டு, அந்த ஸ்பீக்கர் பிளேட்டை நான் ஃபஸ்ட்டே தேய்ச்சி க்ளீன் பண்ணிட்டேன். இப்போ இந்த மேக்னெட்டை தேய்ச்சிட்டு இருக்கேன். கீழே இருக்க அந்த மேக்னெட் பிளேட்டுமே நான் க்ளீன் பண்ணிட்டேன். மேக்னெட்டை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா ப்ரெஷ்ஷை வச்சு இது பண்ணிவிட்டு மேக்னெட்டில் நிறைய இந்த இரும்பு டஸ்ட்டெல்லாம் ஒட்டின்னு இருக்கும் அப்படியே சின்ன சின்னதாக. அதெல்லாம் ஒரு கையாலேயே நீங்கள் இது தேய்ச்சி எடுத்திங்கன்னா உங்களுக்கு கையிலேயே வந்துடும். சப்போஸ் அப்படி வரலன்னா இந்த மாதிரி ப்ரெஷ்ஷிலையும் தள்ளுங்க, நல்லா வேகமாக தள்ளிங்கன்னா வந்துடுது அது. இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அது ஒரு கவரில் போட்டு டஸ்ட்டு படாத மாதிரி வச்சுருங்க. இந்த மேக்னெட் பிளேட்டில் சைடில் பார்த்தீங்கன்னாலும் இன்னும் நிறைய டஸ்ட் இருக்குது, அதையுமே தேய்ச்சி எடுத்துடுறேன். சைட்லேயும் பேக் சைட்லேயுமே உப்பு பூத்த மாதிரி இருக்குது, அதெல்லாம் தேய்ச்சிட்டு க்ளீன் பண்ணிட்டேன். இப்போ நம்ம அந்த காயில வச்சு பார்க்கும்போது ஃப்ரீயாகவே போகுது. இது சென்டரில் இருக்க அந்த காயில் வந்து பார்த்தீங்கன்னா போயிடுச்சுன்னா அதில் இருக்க காப்பர் கம்பி போயிடுச்சு. அதனால் நம்ம அந்த காப்பர் கம்பியை எடுத்துட்டு அதாவது காயிலை நம்ம ஃபுல்லாக ரிமூவ் பண்ண போகிறதில்ல, மேலே அவுட்லைனில் வரதை மட்டும் கட் பண்ணிவிட்டு நம்மக்கிட்ட இருக்க எக்ஸ்ட்ரா காப்பர் கம்பியை வச்சு நல்லா லென்த்தாக வச்சு நம்ம அதில் சால்ட்ரிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு இதை ரீயூஸ் பண்ண போகிறோம். இந்த ரீஸ்டோரேஷன் வீடியோவில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு புது பொருளுமே யூஸ் பண்ணாமல் பழைய பொருளையே யூஸ் பண்ணி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். எந்த அளவுக்கு பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பெஸ்ட்டாகவும் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு இந்த ஸ்பீக்கர் எப்படி ரெடி பண்ணியிருக்கோன்றத நம்ம கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம இப்போ சால்ட்ரிங் பண்ணியாச்சு. நம்ம அதுக்கு மேலே டேப் போட்டுடலாம். ஃபஸ்ட்டு அதில் போட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா பேப்பர் டேப் மாதிரி போட்டிருக்காங்க. அந்த டேப் நம்மக்கிட்ட கிடையாது, அதனால் நம்ம செல்லோ டேப் வச்சு ஓட்டுறோம். செல்லோ டேப் ஓட்டும்போது கூட கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஓட்டுங்க. ஏன்னா கொஞ்சம் மோடு மாதிரி வந்துட்டுனாலுமே உங்களுக்கு அந்த ஸ்மூத்னஸ் இருக்காது, கரன்னும். நல்லா நைஸாக ஓட்டிட்டு மேலே இருக்கிறதெல்லாம் உள்பக்கமாக தள்ளி விட்டுருங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்டர்னலாக காப்பர் கம்பி வச்சோம் பார்த்தீங்களா, அதில் லைட்டாக ஹீட்டு காமிச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி அது மேலே இருக்க ஸ்லீவ்லாம் வந்துடும். அதுக்கப்புறமேட்டு அதில் நீங்கள் மல்டிமீட்டர் வச்சு கண்டினியூட்டி மோடில் போட்டுருங்க. மல்டிமீட்டரை கண்டினியூட்டியில் போட்டு அதை வேல்யூவேஷன் செக் பண்ணுங்கள், கரெக்டாக வேலை செய்தான்ட்டு. ஓகே, நம்ம வேல்யூ வருது. இந்த காயில் இப்போ நல்லாவே வேலை செய்யுது. இப்போ இதை வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஸ்பீக்கர் ஷீட்டில் இருக்க டஸ்ட்டு வந்து நம்ம க்ளீன் பண்ணணும். இந்த ஸ்பீக்கர் ஷீட்டில் அந்த லைன் ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அது எல்லாமே இந்த மாதிரி கத்தியால் நல்லா சின்னதாக கீச்சி எடுத்திங்கன்னா வந்துடும். ஆனால் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். இதில் வந்து நீங்கள் பண்ணும்போது ஸ்பீக்கர் ஷீட்டு கீழத்துக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. நீங்கள் கேர்ஃபுல்லாக பண்ணால் தான் அதை எடுக்க முடியும். அது எடுத்துட்டிங்கன்னா அடுத்தது கொஞ்சம் ஈஸி தான். இப்போ நம்ம அந்த ஷீட்டில் இருக்க க்ளூலாம் எடுத்தாச்சு. நீங்கள் எடுக்கும்போது ஷீட்டுக்கு அடியில் இந்த மாதிரி கையை வச்சு நீங்கள் தூக்குனீங்கனாலே அது பட்டையாக பேத்துன்னு வரும். நீங்கள் அந்த மாதிரி எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், நைஃப் படாமல் இருக்கும், இந்த ஷீட்டும் கீழே இழியாமல் இருக்கும். அதுக்கப்புறமேட்டு இந்த ஷீட்டில் இருந்த க்ளூலாம் எடுத்துடுங்க. இந்த காயில் ஒட்டி வச்சுருந்தாங்களா க்ளூ, அந்த க்ளூலாம் எடுத்துகிட்டு நம்ம இந்த காயில் வைக்கிறோம். காயில் வச்சுட்டு டேரெக்டாக ஃபிட் பண்ணிட்டாதீங்க. ஏன்னா காயிலோட மெஷர்மெண்ட் வந்து நம்ம மேக்னெட் வச்சு தான் செக் பண்ணணும். நான் மேக்னெட்டை வந்து க்ளூ போட்டு வச்சுருக்கேன், ஆல்ரெடி காய வச்சுருக்கேன். இதை பார்த்தீங்களா, இந்த மாதிரி. ஏன்னா அதை சென்டர் பண்ணுறதுக்கு எனக்கு வேறு வழி தெரியல. இந்த மாதிரி பேப்பரை நிறைய சுற்றி அந்த மேக்னெட்டை வந்து சென்டர் பண்ணியிருக்கேன். இந்த மேக்னெட் சென்டர் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் பண்ணியிருக்கேன். இதுக்கான மெக்கானிக்கலாக பார்த்தீங்கன்னா அதுக்கு டூல்ஸ் வச்சுருப்பாங்க. நான் பேப்பரும் என்கிட்ட இருக்க சின்ன சின்ன ஷீட்டும் வச்சு சென்டர் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம அந்த மேக்னெட்டும் ரெடி பண்ணியாச்சு, காயிலுமே ரெடி பண்ணியாச்சு. அந்த காயிலை வந்து சென்டரில் எடுத்துகிட்டு வந்துட்டு அந்த காயிலேருந்து 2 காப்பர் கம்பி வருது பார்த்தீங்களா, அந்த 2 காப்பர் கம்பியும் அந்த ஸ்பீக்கரில் நீங்கள் அவுட்புட் எடுக்கிறீங்க பார்த்தீங்களா, உள்ள ஒரு லென்த்தாக ஒரு காப்பர் கம்பி திக்காக போகுமே, அந்த காப்பர் கம்பி இங்கே தான் வரும். இந்த இடத்துல 2த்தையுமே வச்சு சால்ட்ரிங் பண்ணணும் ஃபஸ்ட்டு. நம்ம அதை ஃபஸ்ட்டு சால்ட்ரிங் பண்ணிவிடுவோம் 2 ஒயரையுமே.
அந்த 2 காப்பர் கம்பியுமே நல்லா த்ரெட் பண்ணி நம்ம சால்டரிங் பண்ணிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட்டு ஒரு இதுவ சால்டரிங் பண்ணிட்டு, அதுக்கப்புறமேட்டு பக்கத்துல இருக்கிறதையுமே சால்டரிங் பண்ணிடுவோம். 2த்தையுமே சால்டரிங் பண்ணிட்டு, இந்த எரல்ரெட் பேஸ்ட் இருக்கு பார்த்தீங்களா? அதாவது இந்த டபுள் பேஸ்ட் வரும்ல, அத மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்றது. அந்த பேஸ்ட் தான் நம்ம இதுக்கு யூஸ் பண்றோம். அந்த யூஸ் பண்ணி 2த்தையுமே மிக்ஸ் பண்ணிட்டு, நம்ம அந்த சால்டரிங் வச்சோம் பார்த்தீங்களா? அது மேல வந்து அப்ளை பண்ணணும். நான் இப்ப உங்களுக்கு மிக்ஸ் பண்ணி காமிக்கிறேன். 2மே ஈக்குவல் அளவுல மிக்ஸ் பண்ணணும். நான் உங்களுக்கு இப்ப பண்ணி காட்டுறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த ஒயிட் கலர் பேஸ்ட்ட கொஞ்சம் எடுத்து போட்டுக்கோங்க. அப்புறம் அந்த ப்ளூ கலர் பேஸ்ட்டையுமே கொஞ்சம் கலந்துக்கோங்க. நம்மளுக்கு அந்த அட்டையில தான் போட்டிருக்கும். ஆனா, அத வெளியில எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, 2மே டிரான்ஸ்பரண்டா தான் இருக்கும். உங்களுக்கு எது வித்தியாசம்னே தெரியாது. பக்கத்துல நீங்க இது பண்ணிட்டு, நீங்க அத ஒரு ஆசா பிளேடோ இல்லன்னா டெஸ்டர் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு, அதுக்கப்புறமேட்டு ஃபர்ஸ்ட்டு அந்த லைன்ல மட்டும் குடுங்க. அந்த காயில்ல அடிச்சிராதீங்க. ஏன்னா, இந்த ஸ்பீக்கர்ல உங்களுக்கு பேஸ் அதிகமா வேணுமா? இல்லன்னா சவுண்ட் அதிகமா வேணுமாங்கிறத முடிவு பண்றது இந்த அட்ஜஸ்ட்மென்ட் தான். இத அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு 3 ஸ்டெப் அளவுக்கு மேல தூக்கி வச்சீங்கன்னா, உங்களுக்கு கரெக்ட்டா இருக்கும். சவுண்டுமே கரெக்ட்டா இருக்கும். பேஸுமே கரெக்ட்டா இருக்கும். அந்த 3 ஸ்டெப்புமே உள்ள போற மாரி, ஃபுல்லா உள்ள போற மாரி பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு சவுண்டு அதிகமா இருக்கும். கரெக்ட்டா உங்களுக்கு வெறும் சவுண்ட் மட்டும் கேட்க போறீங்கன்னா, ஓகே அந்த மாரி ரெடி பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு பேஸும் வேணும், சவுண்டும் வேணும். 2மே ஈக்குவல் ஆஃப் அளவுல கரெக்ட்டா இருக்கணும் அப்டின்னீங்கன்னா, ஒரு 3 ஒரு 1, 2, 3 அப்டின்ற மாரி ஒரு 3 காயில் சுத்த அளவுக்கு மேல தூக்கி வச்சுக்கணும். சப்போஸ் அது எப்படி பார்க்கறதுன்னு தெரியலனா கூட, நான் உங்களுக்கு வீடியோ எண்டுல கூட அந்த ஃபோட்டோஸ காமிக்கிறேன். இந்த காயில்ல பார்த்தீங்கன்னா, சென்டர் ஆஃப்ல ஒரு கோடு மாரி இருக்கும். அதுல உங்களுக்கு காயில் எத்தன சுத்தி இருக்குன்றது தெரியும். அது மூலியமா தான் நம்ம அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணணும். ஆனா, இந்த வீடியோல நான் காமிச்சிருக்க மாட்டேன் எப்படி அட்ஜஸ்ட்மென்ட் பண்றதுன்றத. ஏன்னா, அந்த வீடியோ நான் எடுக்கல. என்னால முடிஞ்சா நான் அடுத்த ஸ்பீக்கர் இந்த மாரி ரெடி பண்ணும்போது உங்களுக்கு அதுல எடுத்து போடுறேன். ஏன்னா, இதோட அடுத்த ஸ்பீக்கர் எப்பயாவது ரெடி பண்ணா தான் பார்க்க முடியும். இல்லன்னா என்ட்ட ஒரு காயில் எம்ப்டி காயில் இருக்கு. நான் அந்த காயில்ல உங்களுக்கு காமிக்கிறேன். இப்ப நம்ம அந்த 2 பேஸ்ட்டுமே மிக்ஸ் பண்ணி, அந்த காப்பர் லைன மட்டும் மேலாக அடிச்சு விடுங்க. ஏன்னா, அந்த காயில்ல அடிச்சிட்டீங்கன்னா, அது கிரிப்பா புடிச்சுக்கும். அப்புறம் நீங்க அட்ஜஸ்ட்மென்ட் பண்ண முடியாது. இந்த காப்பர்ல இப்ப சால்டரிங் பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல மட்டும் நம்ம இந்த பேஸ்ட்ட போட்டுட்டு, கொஞ்ச நேரம் ஒரு 30 மினிட்ஸ்க்கு இல்லன்னா 20 மினிட்ஸ் காய வச்சுருவோம். அது கொஞ்ச நேரத்திலேயே உங்களுக்கு காய ஆரம்பிச்சுரும். நல்லா கிரிப்பா புடிச்சுக்கும். அதே மாதிரி இந்த ஷீட்ல க்ளூ அப்ளை பண்றீங்கன்னா, கொஞ்சமா அப்ளை பண்ணுங்க. ரொம்ப அப்ளை பண்ணி விட்டீங்கன்னா, ஷீட் வந்து ரொம்ப புடிக்க ஆரம்பிச்சுரும். லைட்டா தேவையான அளவு மட்டும் உங்களுக்கு நீங்க எவ்வளோ ஸ்பீக்கர் பார்த்துருப்பீங்க ஊஃபர் இதெல்லாம். அதில எப்படி ஒரு கோடு மாரி போட்டிருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த லைன்லயே. அந்த மாரி மட்டும் யூஸ் பண்ணுங்க. நீங்க பெருசா ஏதாவது ஊத்தி விட்டீங்கன்னா, அது கிரிப்பா இதுவாயிடும். உங்களுக்கு சவுண்டு நல்லா இருக்காது. ஒரு பக்கம் மட்டுமே இரையிற மாரி இருக்கும். இதனாலயுமே அந்த மாரி ப்ராப்ளம் வரலாம். கரெக்ட்டா கோடு மாரி அழகா லெவல் பண்ணிடுங்க. லெவல் பண்ணிட்டு, இப்ப நான் அத அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணிட்டேன். அதனால நான் வீடியோல காட்ட முடியல. அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணதுனால நான் இப்ப அத ஒட்டின்ட்டு இருக்கேன். அந்த மேக்னெட்டுமே நான் லெவலா வச்சு, உள்ள அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணி தான் உட்கார வச்சிருக்கேன். ஓகேங்களா? எல்லாத்தையுமே உட்கார வச்சு தான் நான் இந்த இப்ப காயிலோட இத ஒட்டின்ட்டு இருக்கேன். நான் ஃபர்ஸ்ட்டு அதுக்கு சொன்ன மாரியே தான். இதுக்குமே நீங்க அதிகமா க்ளூ போட்டுறாதீங்க. இதுக்கு அதிகமா க்ளூ போட்டீங்கன்னா, உள்ள இறங்கிடும். உள்ள இறங்கிடுச்சுன்னா, உங்களுக்கு அந்த மேக்னெட்டோட கம்பிய புடிச்சுக்கும். இதுக்கு கொஞ்சம் கம்மியாவே அப்ளை பண்ணுங்க. இல்லன்னா நீங்க போட்டதே அதிகமா போட்டீங்கன்னா கூட, அத கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துன்னு வந்து அப்படியே இந்த டெஸ்டராலயே சுத்தி அழகா லெவல் பண்ணிடுங்க. லெவல் பண்ணிட்டு, அதுக்கப்புறமேட்டு ஒரு 30 மினிட்ஸ் இல்லன்னா ஒரு 2 மணி நேரம் நல்லா காய வச்சுருங்க வெயில்ல. காய வச்சுட்டு அப்புறமேட்டு நீங்க எடுத்துன்னு வந்து யூஸ் பண்ணீங்கன்னா நல்லாருக்கும். எடுத்துட்டு வந்தோனே டைரக்ட்டா பவர் சப்ளைல குடுத்துறாதீங்க. ஃபர்ஸ்ட்டு ஸ்பீக்கர் வந்து ஷேக் ஆகுதான்னு பாருங்க. உள்ள அமுக்கி அமுக்கி பார்த்தீங்க. இல்ல அந்த கரெக்ட்டா ஃப்ரீயா போயிட்டு வருதான்னு பார்த்துருங்க. அந்த கரகரன்னு ஏதாவது சவுண்ட் கேட்குறான்னா அதிலயே செக் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமேட்டு மல்டிமீட்டர கன்டினியூட்டி மோட்ல போட்டு, அவுட்புட்ல வந்து கரெக்ட்டா ஃபர்ஸ்ட்டு நம்ம வேல்யூ பார்த்தோம் பார்த்தீங்களா? அதே மாரி வேல்யூ காமிக்குதான்னு செக் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே பண்ணதுக்கு அப்புறமேட்டு, நீங்க அந்த ஸ்பீக்கர அந்த சாங்ல வந்து கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மெத்தட்ல நான் சொன்ன மாரி கரெக்ட்டா பண்ணீங்கன்னா, உங்களுக்கு ஸ்பீக்கர் கண்டிப்பா சூப்பரா வேலை செய்யும். நான் சொன்னத கரெக்ட்டா ஃபாலோ பண்ணி ரெடி பண்ணீங்கன்னா, உண்மையா செம எஃபெக்டிவா இருக்கும். ரூ. 1 செலவு இல்லாம வீணா போன ஸ்பீக்கர கூட நீங்களே ரெடி பண்ணிக்கலாம். உங்களுக்கு கடையில வாங்க போனா கூட அந்த அளவுக்கு எஃபெக்டிவா செகண்ட்ஸ்ல கிடைக்குமான்றது டவுட் தான். நீங்க ஸ்கிராப்ல எடுக்குறீங்கன்னா, உங்களுக்கு ரொம்ப கம்மியான ரேட்ல கிடைக்கும். அத இந்த மாரி செலவே இல்லாம நீங்களே ரெடி பண்ணிக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு எந்த ஒரு எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்டையுமே தூக்கி போடாதீங்க. ஏன்னா, எல்லாமே நம்மளால ரீயூஸ் பண்ண முடியும்.
அதை எப்படி ரீயூஸ் பண்ணணுங்கிறத நம்ம சேனலில் அடிக்கடிக்கு போடுவோம். எந்த ரீஸ்டோரேஷன்னாலும் சரி, எந்த ஒரு எலக்ட்ரானிக் ப்ராப்ளம்னாலும் சரி, நம்ம கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அதுக்கான வீடியோஸ்லாம் சொல்கிறேன். சப்போஸ் வீடியோஸ் போட முடியலனாலும் நான் உங்களுக்கு அது எப்படி சரி பண்ணணுன்றத சொல்லித்தரேன். இது வரைக்கும் இந்த வீடியோவை வெயிட் பண்ணி பார்த்தவங்க எல்லாருக்குமே நன்றி. இதோட அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ, பாய் பாய். நான் சொன்னதை மறந்துடாதீங்க. மறக்காமல் புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம வீடியோ போட்டால் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும்.